பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மனசுக்குள்ள நெசப்பாட்டு என்ன செய்யணும்? நெசப்பா கூட இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. ஆவியானவரே எங்கூட இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. எங்கூட இந்த மாதிரி இருக்கேன், இந்த பிரச்சனை இருக்கு, இந்த தேவை இருக்கு, எங்கூட நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களை நம்புறேன், நீங்க முதுகில தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எப்படி சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சின்ன குறையோ பெரிய குறையோ எதுவா இருந்தாலும் தேவனோட பேசுகிற அனுபவம் நமக்கு வரணும். அல்லேலூயா. தேவனோட பேசணும். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன், இவ்வளவு தேவை இருக்கு, யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீங்க ஆயசப்பட்ட என்ன செய்யணும்? ஆயத்தர சொல்லுங்க. ஆயத்தர இன்னும் பாருங்க, யாரும் தலையை கவலைப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி தலைப்பு அச்சு அடையாளங்கள். அச்சு அடையாளங்கள். அச்சு அடையாளங்கள்னா என்ன? அச்சு அடையாளங்கள். அச்சு அடையாளங்கள் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? நம்ம சொல்லுவோம், ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா பார்த்தோ, அம்மா பார்த்தோ, பாட்டி பார்த்தோ, தாத்தா பார்த்தோ, அப்படியே அச்சு அடையாளம் உன்ன போலவே பிறந்திருக்கு. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லல. ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம், நம்ம என்ன பிரிண்ட் காப்பி கொடுக்குறோம், அதை போலவே இன்னும் ஆயிருக்கு. அல்லேலூயா. அச்சு பதிந்த உடனே என்ன ஆகுது? அதை போலவே வந்து விடுது. அச்சு அடையாளங்கள் அதை போலவே. குழந்தைய பிறந்திருக்கும் பொழுது ஒரு சகோதரி பார்க்க வந்த ஊழியக்காரி, சிஸ்டர் நம்ம ஐயாவை போலவே இருக்குது குழந்தை அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அச்சு அடையாளங்கள். அச்சு அடையாளங்கள். இன்னைக்கு எது குறித்து இன்னைக்கு ஒரு சரியான வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் இந்த வாரம் முழுவதும் தியானித்தேன். அச்சு அடையாளங்கள்னா என்ன? ஐயா கொஞ்சம் கவனிங்க. யாரும் நிர்விசாரமா இருக்கக்கூடாது, அதை நோடக்கூடாது. நாம எந்த அச்சு அடையாளங்களா இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளை கேள்வி கேட்டு பார்ப்போம். நாம எந்த அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. யார் சொல்றா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். பெரிய அப்போஸ்தலன், 14 நிருபங்களை எழுதிய பெரிய அப்போஸ்தலன் சொல்றாரு, எந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தியவர், எந்த நாமத்தில், இயேசுவின் நாமத்தை வழிபட்ட, தொழுது கொண்ட, அதை குறித்து பேசிய ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொண்டு சிறையிலே போட்ட இந்த வாலிபன், சவுலாய் இருந்த வாலிபன் இயேசு சந்தித்த பொழுது அவர் பவுலாய் மாறி அவர் இயேசுடைய அச்சு அடையாளங்களை சுமக்கிற மனிதனாய், தேவ மனிதனாய் மாறிவிட்டார். கரங்களை தட்டி அச்சு அடையாளங்களை சுமக்கிற அனுபவம் ஒரு மனிதனால் இப்படி சொல்ல முடியுமா? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். தரித்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் தரித்து கொண்டிருக்கிறேன், சுமந்து கொண்டிருக்கிறேன். எதை? இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள். அச்சு அடையாளங்கள்னா என்ன? யோசிச்சு பாருங்க. அதோ இல்ல கவனிங்க. இயேசு என்ன செய்தார்? எப்படிப்பட்டவராக இருந்தார்? சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குணத்தை சொல்லுங்க. இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அன்புள்ளவராக இருந்தார், மனதிற்கும் உள்ளவராக இருந்தார், மற்றவருடைய பாவங்களை மன்னித்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அவருடைய சுவாபங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் இயேசு கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் என்ன இருக்கேன்? தரிச்சிருக்கேன், சுமந்து இருக்கிறேன். இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை, அச்சு அடையாளங்களை கவனிங்க. நம்மளை பார்த்த உடனே இவன் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற அச்சு அடையாளங்கள் நமக்குள்ள வெளிப்படும். பாருங்க, சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல நான் ஜெபிக்கிறவள் என்பதை வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதுதான் அச்சு அடையாளங்களை தரித்துக் கொள்வது, தேவனுடைய சுவாபத்தை தரித்துக் கொள்வது. வேதம் சொல்லுது, மத்தேயுல வாசிக்கிறோம், என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று. அல்லேலூயா. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட வந்து என்ன செய்ய? கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவ சித்தம் செய்கிறவர்களா தேவ சத்தத்தை கேட்டோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாதான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய அடையாளங்களை, அவருடைய சுவாபங்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய விருப்பங்களை நம்முடைய இருதயத்தில் தரித்துக் கொள்ள வேண்டும், சுமக்க வேண்டும். ஒரு கருவில குழந்தையை சுமப்பது போல நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய எண்ணத்தை, விருப்பத்தை வாங்கி சுமக்க வேண்டும். அஞ்சிருக்கா கருவத்தை கத்தை மகிழ்ச்சி இந்த பாரத்தை, இந்த விருப்பத்தை எனக்கு தான் ஆண்டவரே நீங்க தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அவருக்கப்பா ஹலோ வாங்க சீக்கிரம் வாங்க, போன நிமிஷத்துல வரும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாவது விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து எபேசியர் 4 பக்கத்திலே இருப்பாரு. கலாத்தியர் எழுத்து எபேசியர் 4:22-24. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு சொல்லுங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய